எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 9.1 கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் நம்ம. அதுக்கு இந்த பேசிக் சூத்திரங்கள், அதாவது இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ், 1/x பவர் என் இ பவர் எக்ஸ், இதெல்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணி ப்ராப்ளம் போட்டோம் நம்ம இல்லையா. இதை டைரெக்டாக அப்ளை பண்ணி 9.1ல் நிறைய ப்ராப்ளம் போட்டோம் நம்ம. இங்கே இருக்க பாருங்க, எக்ஸ் பவர் 16 இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே போட்டோம் நம்ம. இப்போது அங்கே மழையில் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால் நம்ம ரொம்ப நாளாக கிளாஸ் வச்சுக்க முடியல இந்த மழையால். இப்போ நான் 9.2ல் நம்ம போன கிளாஸில் கொஞ்சம் முதல்ல ஆரம்பித்தோம், ஆனால் ஃபுல்லாக முடிக்கல. இன்றைக்கி 9.2 இந்த கிளாஸில் கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். ஓகே, 9.2ல் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்டெக்ரல் ஆஃப் sin x dx இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இல்லைனாக்கா இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ், இல்லைனாக்கா இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் 10 dx. நேராகவே இந்த சூத்திரம் அப்ளை பண்ணுற மாதிரியே போட்டிருக்கோம். அதாவது நம்ம ஜென்ரலாக போட்டிருக்கோம் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தான் போட்டிருக்கோம் நம்ம. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இந்த சைன் எக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இ பவர் எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ் பவர் 10ஆக இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம், 9.2ல் என்ன பண்ண போகிறோம், நம்ம போன கிளாஸில் ஆரம்பித்தோம் நம்ம. எஃப் ஆஃப் integral of f of ax plus b dx தான் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இதில் a b ரெண்டுமே மாறிலிகள். a b ரெண்டுமே மாறிலிகள், அதாவது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சைன் ஆஃப் 5x plus 6, அது 5 6 மாறிலி இல்லையா. இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஆஃப் 5x plus c dx, இல்லைனாக்கா இன்டெக்ரல் ஆஃப் இ ஆஃப் 4x minus 4x plus 3 dx. இதில் -4 ஒரு மாறிலி ப்ளஸ் 3 ஒரு மாறிலி. ஓகே, இல்லைனாக்கா இன்டெக்ரல் ஆஃப் 7x plus 9 the whole power 10 dx. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி போடுறது இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். இது நம்ம மெயினாக தெரிய வேண்டியது எனக்கு வந்து ஒரு 2-3 சூத்திரம் பண்ண போகிறோம் நம்ம. அதில் மெயினாக வந்து இன்டெக்ரல் ஆஃப் கே எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா. அதாவது கேங்கிறது மாறிலினா அதை மாறிலியே இந்த தொகையிடலுக்கு வெளியிலேயே கொண்டு வந்துடலாம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி போட்டு தான் இதுக்கு எல்லா ப்ராப்ளத்துக்குமே, இந்த 9.2 எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரே வழி தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் உங்கள் புக்கில் வந்து நீங்கள் ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணி போட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி போடுறது இல்லைன்னா, நான் வந்து உங்களுக்கு நேராக முதல்ல தான் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, பிரின்சிபிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு போடுற மாதிரி பண்ண போகிறேன். ஓகே, ஓகே, எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி போட போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இதில் 2-3 எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ 9.2ல் முதல் ப்ராப்ளம் இதையெல்லாம் நான் போட போகிறது இல்லை. சில ப்ராப்ளம் நான் போட்டுட்டு சில ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். ஓகே, முதல் ப்ராப்ளம் எடுத்துக்கலாமா. இப்போ எக்ஸ் பவர் 4 ஒன்றும் கஷ்டமே இல்லை. This is 9.2 1 இன்டெக்ரல் எவ்வளோ சொல்கிறாங்க, எக்ஸ் பவர் 4 டிஎக்ஸ். அதில் ஒன்றுமே கஷ்டம் இல்லை. எக்ஸ் பவர் என், இட் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. அதனால் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 பை 5 ப்ளஸ் சி. இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. பட் ரெண்டாவதுலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 5, எக்ஸ் ப்ளஸ் 3 டு த பவர் ஆஃப் 5, 3x ப்ளஸ் 4 டு த பவர் ஆஃப் 6, 4 மைனஸ் 3x டு த பவர் ஆஃப் 7, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் வந்து இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 மாறிலி, இந்த நம்பரும் மாறிலியாக இருக்குது. ஓகே, அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இதுக்கு இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரே மெத்தட் தான் இருக்குது. இஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிஎக்ஸ் இந்த மாதிரி இருந்தாக்கா புட் t is equal to ax plus b என கொள்க அப்படின்னு போடணும். ஓகே, t is equal to ax plus b என்று கொள்க. ஓகே, therefore dt by dx is equal to a xக்கு x dx பை பண்ணால் into 1 வரும். ஓகே, b மாறிலிங்கத்தில் 0 தான் வரும். ஓகே, அதனால் dt is equal to a dx. ஓகே, அந்த மாதிரி போட்டிங்கனாக்கா எல்லாமே நம்ம போடலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் பார்க்கலாமா. நம்ம வந்து முதல் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, 9.1 2 ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து அது 1, 2. Okay,
integral of x plus 3 to the power of 5 dx. அதே தான் சொன்ன மாதிரியே போடுங்க. t is equal to x plus 3 என கொள்க. Okay. dt by dx is equal to x வகையிடல் பண்ணாக்கா 1 தான் வரும். 1 plus 3 வகையிடல் பண்ணா 0 வரும் இல்லையா? Therefore dt is equal to dx இல்லையா? இப்போ போட்டிங்கனாக்கா வந்து integral t to the power of 5 dt that is equal to t power 6 by 6 plus c. அது வந்து tங்கிறது திருப்பி போட்டோன்னா வந்து x plus 3 to the power of 6 by 6 plus c. இதுதான் ஆன்சர். ஓகே, எல்லாத்துக்குமே இதே அப்ரோச் தான் பண்ணணுங்க. ax plus b இருந்தால் t is equal to ax plus b என்ற கொள்கை. dt by dx a equal to aன்னு வரும். ஸோ dt is equal to a dxன்னு வரும். அதை போட்டு பண்ணலாம் நம்ம. ஓகே, இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாமா? ரெண்டாவது ப்ராப்ளம், மூணாவது ப்ராப்ளம் போடலாம். 3x plus 4 to the power of 6. மூணாவது integral 3x plus 4 to the power of 6 dx. அதே மாதிரி தான். ஓகே, t is equal to 3x plus 4 என கொள்க. ஓகே, therefore dt by dxங்கிறது வந்து இது 3 இருக்கிறது 3 வரும். 4 வகையிடல் பண்ணால் 0 தான் வரும். therefore dt is equal to 3 dx. ஓகே, therefore இது வந்து integral t to the power of 6. ஓகே, இன்னொரு பதில் dx is equal to dt by 3. dx is equal to dt by 3. ஓகே, dt by 3 அதாவது 1 by 3 into integral t power 6 dt. அதாவது 1 by 3 into t to the power of 7 by 7. அதாவது 1 by 3 into கேட்குன்னா 1 by 3 into tங்கிறது 3x plus 4. 3x plus 4 to the power of 7 by 7. புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் பண்ணது. ஒன்று எல்லாத்துக்குமே ஒன்றே தான். 3ax plus b வந்தாக்கா t is equal to ax plus b போட்டுக்கோங்க. ஸோ dt will be dt by dx will be a வரும். therefore dx is dt by a வரும். ஓகே, நீங்கள் இன்னும் ஈஸியாக என்ன வச்சுக்கணும்னாக்கா 3x plus 4 இருக்கு இல்லையா, அது எக்ஸ்னே அது பவர் 7 by 7 போட்டுக்கோங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது, அதை வந்து கீழே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நம்ம 2-3 ப்ராப்ளம் போட்டால் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, 4 minus 3x to the power of 7. ஸோ அது பண்ணலாமா இப்போ? ஸோ திஸ் இஸ் 9.2 1 okay. So integral of 4 minus 3x to the power of 7. Okay, integral of அதே மாதிரி தான் 4 minus 3x t is equal to 4 minus 3x என கொள்க. Okay, therefore dt by dx is equal to 0 minus 3 is equal to minus 3. புரிஞ்சுதா? therefore dt is equal to minus 3 dx இல்லைனா dx is equal to minus dt by 3. ஸோ அதை முதல்ல போட்டுக்கோங்க. therefore ப்ராப்ளம் வந்து 4 minus 3x plus t to the power 7 dxங்கிறது minus dt by 3 equal to minus 1 by 3 integral t to the power of 7 dt. அதாவது minus 1 by 3 into t to the power of 8 by 8. அதாவது minus 1 by 3 tங்கிறது என்ன? 4 minus 3x. 4 minus 3x to the power of 8 by 8. இன்னும் simplify பண்ணாக்கா minus 1 by 24 into 4 minus 3x to the power of 8.
ஓகே, அதே தான் ஸ்டெப்ஸ், ஒன்றும் டிஃப்ரெண்ட்டே இல்லை, இங்கே ஒன்றும் மாறுதலே இல்லை. a plus bx ax plus b equal to t போட்டுக்கோங்க, dt by tx வரும். அதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கும், அதுதான் -3 வரும். அது டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க, மிச்சம்லாம் அப்படியே நீங்கள் வகையிடல் பண்ணலாம். ஓகே, இப்போ 9.2 ஃபிஃப்த் ப்ராப்ளம் போடலாம். இது வந்து lx plus m to the power of 8 இல்லையா? ஸோ இன்டெக்ரல் lx plus m to the power of 8 dx. அதே மாதிரி தான் t is equal to lx plus m என கொள்க. ஓகே, dt by dx is equal to l. ஓகே, dx is equal to 1 by l dt. அதனால இங்கே போட்டிங்கன்னா இன்டெக்ரல் t power 8 dt பதில் dx பதிலாக dt by l. That is equal to 1 by l into integral dt to the power of 8 dt. That's equal to 1 by l into t power 9 by 9 plus c. That's equal to 1 by l into lx plus m to the power of 9 by 9 plus c. அவ்வளோதான் ஆன்சர். எல்லாம் ஒரே மெத்தட் தான். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட் ப்ராப்ளம் 5 உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன்னா, இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் போடலாம். ரெண்டாவது ப்ராப்ளம் முதல் ப்ராப்ளம் டிஃப்ரென்ஸே ஒன்றும் கிடையாது, ஒரே மாதிரி தான். ஒன்லி இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் வந்து x power 4 மேலே இருந்து இங்கே x power 6 கீழே இருக்குது, இங்கே x plus 3 power 5 மேலே இருக்குது, x plus 5 power 4 கீழே இருக்குது, 3x plus 4 power 6 மேலே இருக்குது, இங்கே கீழே இருக்குது. அவ்வளோதான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. x power 6 கீழே இருந்தால் என்ன ஆகும், அது மேலே போனால் x power -6 ஆகும். அதே மாதிரி x plus 5 power 4 கீழே இருந்தால் என்ன ஆகும், மேலே போனால் x plus 5 to the power of -4 ஆகும். 2x plus 3 power 5 கீழே இருந்தால் என்ன ஆகும், மேலே போனால் 2x plus 3 to the power of -5 ஆகும். ஸோ அதனால் அதே மாதிரி தான் நான் ஒரே ப்ராப்ளம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இந்த 5வது ப்ராப்ளம் 1 by ax plus b to the power of 8 மட்டும் போட்டு காமிக்கிறேன்னா, அது மாதிரி நீங்கள் எல்லா மிச்சம் 4 ப்ராப்ளம் நீங்கள் ஹோம்ஒர்க் அதை போட்டு சார்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ முதல்ல ரெண்டாவது ப்ராப்ளம் 9.2ல் ரெண்டாவது ப்ராப்ளத்தில் v போடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது வந்து 9.2 ரெண்டாவது ப்ராப்ளம் சப்டிவிஷன் b இல்லையா? இன்டெக்ரல் ஆஃப் 1 by ax plus b to the power of 8. Integral of 1 by ax plus b to the power of 8 dx. இந்த மாதிரி எதுனா இன்டெக்ரல் ஆஃப் ax plus b to the power of -8 dx. அதே மாதிரி தான் t is equal to ax plus b. அதனால் என கொள்க. ஓகே, அதனால் dt by dx is equal to a. அதனால் dx is equal to 1 by a dt. ஓகே, இதை போட்டுக்கோங்க. இப்போ இங்கே வந்தீங்கன்னா is equal to integral of ax plus b to the power of -8 dx is equal to t to the power of -8 into 1 by a dt. அதனால் 1 by a வெளில போயிடும், அது t to the power of -8 dt. That is equal to 1 by a t to the power of x power n plus 1 by n plus 1 -8 plus 1 by -8 plus 1. அதாவது -8 plus -7 ஆகும். -1 by 7a into t to the power of -7. Of course plus c நீங்கள் போட்டுக்கணும். அதனால் -1 by 7a into 1 by tங்கிறது t to the power of 7 plus c. tக்கு திருப்பி சப்ஸ்டிடியூட் பண்ணினாக்கா -1 by 7a, tங்கிறது என்ன, ax plus b, so into 1 by ax plus b to the power of 7 plus c. அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி தான் வரும், டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் மிச்ச 4 ப்ராப்ளமும் இதே மாதிரி தான் போடலாம் நீங்கள். ஓகே, இதில் ஒன்லி டிஃப்ரென்ஸ் நான் சொன்ன மாதிரி இது கீழே இருக்குது, நியூமரேட்டரில் இல்லாமல் டினாமினேட்டர் தான் மேலே இல்லாமல் கீழே இருக்குது. அது மேலே போகும்போது மைனஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ரெண்டாவது ப்ராப்ளத்தில் II அண்ட் IV 4மே நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும்.
ஓகே, மூணாவது ப்ராப்ளம் போடலாம். மூணாவது ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1/x + 2, 1/3x + 2, 1/3 - 4x, 1/p + qx, 1/s - tx. இது எல்லா ஜென்ரல் ஃபார்முலா என்ன இருக்குது? இல்லை 1/x மாதிரி இருக்குது இல்லையா? 1/x மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அது போட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ மூணாவது ப்ராப்ளம் 9.2. மூணாவது ப்ராப்ளம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 1/x இருக்கிறதால உங்களுக்கு தெரியணும், அதில் இன்டெக்ரல் 1/x dx is equal to log x to the base e plus c. இது தெரிஞ்சிருந்தா தான், எந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இனிமேல் நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த அஞ்சுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து ரேண்டமாக போட போகிறேன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் ஏதாவது ஒன்று போட்டால் கூட மிச்சம் 4, இந்த 1 2 போடுறேன்னா மிச்சம் 3 நீங்கள் போடலாங்க. 1/3x + 2 எடுத்துக்கலாம். ஓகே, 9.2 3 1. okay, integral 1/3x + 2 dx இல்லையா? அதே மாதிரி தான் t is equal to 3x + 2 என கொள்க. ஓகே, அதனால் dt/dx is equal to 3. அதனால் dx is equal to 1/3 dt. இதனால் ஸோ இன்டெக்ரல், ஸோ இது வந்து ஈக்குவல் டு 1/t, dxங்கிறது என்ன? dt/3. அதனால் 1/3 இன்டெக்ரல் dt/t. அது வந்து 1/3 log t to the base e plus c. t திருப்பியும் போட்டிங்கன்னா 1/3 log to the base e. t என்னது? t is 3x plus 2 plus c. அவ்வளோதான். ஓகே, ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை இதில். அதே மாதிரி தான் போடணும். இதில் என்னென்னா 1/x dxக்கு தொகையிடல் வந்து log x to the base e தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னும் ஒரே ப்ராப்ளம் இதில் போட்டு காமிக்கிறேன். மிச்சம் நீங்களே போடணும். ஓகே, நாலாவது எடுத்துக்கலாம். 1/p + qx. ஓகே, ஸோ நாலாவது எடுத்துக்கிறேன். அது வந்து 9.2 3 4 இன்டெக்ரல் 1/p + qx dx. அதே மாதிரி தான் t is equal to p + qx என கொள்க. ஓகே, dt/dx is equal to q ன்னு வரும். therefore dx is equal to 1/q dt. அதை போட்டிங்கன்னா இன்டெக்ரல் 1/t into 1/q dt. that is equal to 1/q log t to the base e plus c. t திருப்பி போட்டிங்கன்னா 1/q into log tங்கிறது log p + qx plus c. அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இந்த ரெண்டு நோட் போட்டு காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. மிச்சம் 3 நீங்கள் போட்டோம். 1/x + 2, 1/3 - 4x, 1/s - 3 மூணுமே நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ மூணாவது ப்ராப்ளமும் முடிஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு. ஓகே.